வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் பீமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்து திருமண சட்டம் 1955. இந்து திருமண சட்டத்துல பழைய திருமண சட்டத்தின்படி 3 சடங்குகள் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயார்த்தம், 2வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோமத்தீக்கு முன்னால மந்திரம் மோதுதல், 3வதா பார்த்தோம் அப்படின்னா சப்தபதி அப்படிங்கிற அந்த அக்னி முன்னால எரிகிற அந்த தீய 7 முறை சுற்றி வருகிறது. இதுதான் பழைய திருமண சட்டமாக இந்து திருமண சட்டத்தில் இருந்திருக்கிறது. புதிய திருமண சட்டத்தின்படி பிரிவு 7A என்ன கூடுது அப்படின்னா, திருமணத்திற்கு எந்த ஒரு சடங்கு எதுவுமே தேவையில்லை. பெண் அல்லது மாப்பிள்ளை, கணவர் மனைவி இருவருக்குள்ள உண்டான புரிகின்ற ஏதேனும் ஒரு மொழியில் தாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். எந்த சடங்கு கட்டாயம் அப்படிங்கிறத இது சொல்லல. இதற்கு முன்னதாக அந்த அக்னியை 7 முறை வலம் வரலாம். ஆனா பழைய திருமண சட்டத்தின்படி அந்த அக்னியை வலம் 7வது அடி முடிந்தால் மட்டுமே திருமணம் செல்லும் அப்படிங்கிறது கூடியிருக்குது. அதை அப்படியே மாற்றிதான் புதிய திருமண சட்டம் வந்திருக்கிறது. நன்றி.